அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திமுக மேடையிலிருந்து தெரித்து ஓடிய மக்கள் இந்த தகவல் குறித்த முழுமையை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அரசியல் பொதுக்கூட்டம் அப்படின்னாலே மக்களை காசு கொடுத்து மட்டும் தான் கூட்ட முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்துட்டு இருந்துச்சு. இதை முதல்ல மாத்தினதே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் தலைவருக்குமே காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்ட முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்துச்சு. எம்ஜிஆர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அப்படின்ற காரணத்தினால மக்கள் பார்த்தீங்கன்னா இவரை பார்க்கறதுக்காக கூட்டமாக சேர ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய்க்கு என்ன நடந்துட்டு இருக்கோ இதுதான் கடந்த காலங்களில் எம்ஜிஆருக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா விஜய் மாதிரி இல்லாம அரசியல் புரிதலும் எந்த நோக்கத்திற்காக நம்ம அரசியலுக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு காரணத்தினால தான் 2 முறை முதலமைச்சர் ஆகியிருந்ததும் அவருடைய படுக்கையில இருந்தே நிறைய வாக்குகளை வாங்கி இருந்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாதனையாகவே மாறி எம்ஜிஆர் அளவுக்கு இனிமே ஒரு தலைவர் உருவாகவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் தற்போது இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க அடுத்தடுத்த கலைஞர், ஸ்டாலின் இந்த மாதிரி அனைவருமே இப்போ வரைக்கும் மக்களை காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கூட்டி திமுகவுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய வெயிட்டை காட்டணும் அப்படின்ற காரணத்திற்காகவே காசு எவ்வளவு போனாலும் பரவாயில்ல ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஆகணும் அப்படின்னு எல்லா பொதுக்கூட்டங்களிலுமே காசு, பிரியாணி, கோட்டர் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே கொடுத்து தான் மக்களை அந்த இருக்கையில் அமர வச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பொதுக்கூட்டம் ஆரம்பித்த சில மணி நேரங்களிலேயே அந்த கூட்டம் கலையிறதை நம்மளால கண்கூட பார்க்க முடியும். இந்த வகையில தற்போது அம்பத்தூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு முன்பாகவே அந்த பகுதியில் இருந்த மக்கள் தெரித்து ஓடிய ஒரு காணொலி ரொம்பவே வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. விஜயோடைய பொதுக்கூட்டத்தில் கூட விஜய் அவர்கள் 10 நிமிஷம் தான் பேச போறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் விஜயை நேரில் பார்க்க போறோம் அப்படின்ற காரணத்தினாலும் தான் மக்கள் கூட்டமாக சேர்றாங்களே தவிர அவர் பேசக்கூடிய அரசியலை கேட்கறதுக்காக சேர்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்ல அப்படின்றது விஜய்க்கு கூட தெரிஞ்சிருக்கும். இந்த வகையில சீமானோட போட்டியே போட முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா மக்களை இருக்கையில் அமர வைக்கிறதும், நான் 1 மணி நேரம் பேசினாலும் அந்த மக்கள் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட சீமான் அவர்களுடைய பேச்சு தான் பார்த்தீங்கன்னா பிற அரசியல் தலைவர்களால பண்ணவே முடியாத ஒரு எட்டாக்கனியாக இருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருந்துட்டு இருக்கு. திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் இப்போ வரைக்கும் சீமானுடைய சாதனையை முறியடிக்க முடியாத நிலையில விஜய் அவர்கள் முறியடித்ததற்கு முதல் முக்கிய காரணமே அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அப்படின்ற காரணத்தினாலையும் அவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் தான் மக்கள் கூட்டமாக சேர்றாங்க. அதுவும் அவர் 10 நிமிஷத்திற்கு மேல பேசினாரு அப்படின்னா அந்த கூட்டமே கலைவதற்கு பல வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இப்படி ஆட்சிக்கே வரல அப்படின்னாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி நாம் தமிழர் கட்சி பயணிக்கிற ஒரு காரணம் தான் மக்களை இப்போ வரைக்கும் திரும்பி பார்க்க வச்சிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.